சீக்கிரமா மானிட்டேஷன் எனேபிள் ஆகிறதுக்கு ஒரு குறுக்கு வழி இருக்கு. நியாயமான வழிதாங்க. குறுக்கு வழினா நீங்க உடனே வந்துட்டு ஏதோ தப்பான வேலை பார்த்தாலாம் நம்ம வந்துட்டு ரிவ்யூஸ் எடுத்துருவோம், வேற மாதிரி பண்ணுவாங்க, பாட்டை வச்சு ரெண்டு அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. பியூரா நியாயமான ஒரு வழியில நம்ம வந்துட்டு இந்த ஒரு ஆப்ஷனை பயன்படுத்த போறோம். இப்படி பயன்படுத்தினதுனால தான் எனக்கு வந்துட்டு ஸோ செம்மையா வந்துட்டு 1.1 கோடி, அதாவது வந்துட்டு ஒரு கோடிக்கு மேல எனக்கு 1,10,00,000 வியூஸ் அப்படின்றது எனக்கு வந்துச்சு. ஒரே வீடியோவில் ப்ரூஃப் காட்ட போறேன். அந்த 1,10,00,000க்கு எனக்கு எவ்வளவு வருமானம் வந்தது அப்படின்றதையும் வந்துட்டு காட்ட போறேன். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், என்னதான் நம்ம குறுக்கோலிக்குள்ள போனாலும் அதுல ஒரு சைடு எஃபெக்ட் வரும் இல்லைங்களா? அந்த சைடு எஃபெக்ட்னால இப்போ வரைக்கும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், அதையும் சொல்றேன். ஆனா இந்த குறுக்கோலி அப்படின்றது வந்துட்டு நான் நியாயமான வழிதான், பட் நான் இதை தெரிஞ்சு பண்ணல, தெரியாம பண்ணேன். இப்போ கொஞ்ச நாளா இதை பாயிண்ட் அவுட் பண்ணும்பொழுது இதனுடைய சைடு எஃபெக்டும் எனக்கு தெரியுது, அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ப்ளஸ் அப்படின்றதும் தெரியுது. ஸோ அசால்ட்டா எனக்கு இந்த குறுக்கு வழினால கிட்டத்தட்ட வந்துட்டு எனக்கு தூங்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்கள் அப்படின்றது எத்தனை பேர் நம்ம கிடைச்சாங்க? நீங்க வந்து சைடில் பாருங்க, நான் நவுந்துக்கிறேன். ஆக்சுவலி வந்துட்டு இந்த குறுக்கு வழிக்கான விளக்கத்தை முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எத்தனை பேர் கிடைச்சாங்க அப்படின்றது வந்துட்டு அப்படியே கொஞ்சம் சைடில் வந்து சொல்றேன். நான் நீங்க பாருங்க, அதாவது நான் வந்துட்டு இது கார் சேனல், என்னுடைய கார் சேனல் பேர் சொல்றேன். சில பேர் வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ மிஸ்டர் விஸ்வா கார் கேர் சேனல், நீங்க யூடியூப்ல போய் சர்ச் பண்ணுங்க, நம்ம சேனலோடைய பேர் வரும். அடுத்தது இன்னைக்கு நைட்டு முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு என்னுடைய 5 சேனலை பத்தி நான் ரிவீல் கொடுக்க போறேன். என்னுடைய 5 சேனல் என்ன, அதுல எவ்வளவு வருமானம் வந்துட்டு இருக்குன்னு சொல்ல போறேன். ஸோ நைட் அந்த வீடியோக்கு வந்து பாருங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா இன்னைக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு பெரிய இது நடந்துச்சு, அதுக்கு போறேன்னு ஆல்ரெடி போயிட்டு வந்தேன்னு. மறுபடியும் வந்துட்டு 8 நாள் ஏதோ சம்திங் ஆச்சுன்னு கூப்பிட்டுருக்காங்க, அதுக்கும் போகணும். இதை வேற சொன்னா அந்த விஷயத்த சொல்லியா, நீ டீ குடிக்கிறது, நீ தண்ணி குடிக்கிறதெல்லாம் எவனா கேட்டானா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க. கோச்சுக்காதீங்க பிரதர், எல்லாம் நம்ம ஃபேன்ன்றதுனால தான் இதெல்லாம் சொல்றேன் நான். சரி, ஓகே. இப்போ நீங்க பாருங்க சைட்ல என்ன வந்திருக்குது. சைட்ல நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க. ஒரு இது பாத்தீங்கன்னா, வாழை இலை மீன் அற்புதமான சுவை ஆனால் அதிர்ச்சி காத்திருந்தது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1.1 crore அப்படின்றது, கோடி அப்படின்றதுல 1,00,000க்கு மேல எனக்கு லைக் அப்படின்றது வந்திருக்குது. கிட்டத்தட்ட அடுத்தது பாத்தீங்கன்னா, இது வந்து டைம் லைன் வந்துட்டு வேற. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்னுடைய கார் ரிவ்யூ போடும்பொழுது கிட்டத்தட்ட, அதாவது கார் யூஸ் பண்றவங்க இந்த தவிர வந்துட்டு லாங் டிரைவிங்ல பண்ணிட்டாதீங்க அப்படின்றது 30 லட்சம் வியூஸ் அப்படின்னு பேருக்கு 72,000 லைக் அப்படின்றது வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃப்ரிட்ஜில் அந்த எதுவும் தான் கரண்ட் அடிச்சுட்டு இருந்தா அந்த எர்த் லைன் மாறிடுச்சுன்னு சொல்லி அது போட்டேன், அதுல வந்துட்டு 28 லட்சம். அடுத்து கார்லேயே பிரேக்கை பத்தி போட்டிருந்தேன் 9 லட்சம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, வாட்டர் மில்லனை கட் பண்றது போட்டேன், அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு 8 லட்சம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு நம்ம இது இருக்கு பாத்தீங்களா, நம்ம வந்து சாத்துக்குடி, அது வந்து ஜூஸ் போடுறது போட்டேன், அது வந்துட்டு கிட்டத்தட்ட 7 லட்சம். அதுக்கப்புறம் கத்திரிக்கோள் வாங்கினது போட்டேன் 6 லட்சம். இங்க பாருங்க, மீன் போட்டேன் 6 லட்சம். அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி இது போட்டேன் நான், அது ஒரு வந்துட்டு 6 லட்சம். ஸோ 5 லட்சம். தண்ணி ஹீட்டர் வந்துட்டு ஷாக் அடிச்சுது, அதை போட்டிருந்தேன். அப்புறமேட்டுக்கு தலப்பாக்கட்டில் வாங்கி தின்னேன், அது கொஞ்சம் பஞ்சாயத்து வச்சு விட்டுருச்சு, அது வந்துட்டு 6 லட்சம், சார் 4 லட்சம். அதுக்கப்புறம் என்னுடைய பிசி வந்துட்டு போட்டேன். அதுக்கப்புறம் மொபைல் வாங்கினேன், ஆன்லைன் மொபைல் வாங்கியிருந்தேன், அது வந்துட்டு ஒரு 2 லட்சத்துக்கு மேல. இப்படி தொடர்ந்து வந்துட்டு நான் லட்சக்கணக்கில் வியூஸ் அப்படின்றது வந்து போட்டுக்கிட்டே இருந்தேன், போயிட்டே இருந்துச்சு. ஸோ இதுல என்ன, இதுல குறுக்கோலி என்னப்பா இது, வியூஸ் போட்டிருக்கீங்க நல்லா தானே போயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த சேனல் வந்துட்டு ஒரு கார் ரிலேட்டடான சேனல். ஃபர்ஸ்ட் நான் அந்த மீன் இது போடும்போது கார் ரிலேட்டட் கூட நான் போகலை. நான் அப்பதான் நான் கார் வாங்கி அந்த ட்ரீட் வச்சதுதான் அந்த மீன். அப்ப ஜென்ரலா வந்துட்டு இதுல போட்டேன். இதுல வந்து நான் என்ன போட்டுட்டு இருந்தேன், மோட்டிவேஷனல், இந்த வீட்டுல வாங்கின அந்த கத்தி கடப்பாறை இதெல்லாம் போட்டுட்டு இருந்தேன் நானு. ஸோ அதுல வந்துச்சு. இங்க பாருங்க, மீன் அப்படின்றது போட்டேன். ஏன்னா அந்த டைம்ல இந்த மீன் அப்படின்றது பயங்கர வைரல். இந்த 1 கோடி வியூஸ் போனதுக்கு 4,000 ரூபாய் எனக்கு சம்பளம் வந்துச்சு எனக்கு இதுல. ஆனா இதுல எனக்கு என்னென்ன பெனிஃபிட் தெரியுமா, 22,000 பேர் எனக்கு ஆக மொத்தம் 50,000 பேருக்கு மேல இதுல இருக்கிறாங்க. என்னுடைய கார் சேனல்ல 22,000 பேர் வந்துட்டு எனக்கு இதுலதான் வந்தாங்க. 1 கோடி வியூஸ்ல 22,000 பேர் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதுல எனக்கு 4,600 ரூபா வந்துச்சு. ஆனா என்ன அந்த வீடியோ, நான் வேணா வந்துட்டு கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்க போய் பாருங்க. இப்போ வரைக்கும் 18 பேர் ரியல் டைம் வியூஸ் பாருங்க, 48 ஹவர்ஸ்ல 18 பேர் வந்து அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு குறுக்கோலின்னு வச்சுக்கோங்களேன். இதுல என்ன ஆச்சுன்னா, நான் வந்து இதுல போட்டேன்னா, இப்போ இந்த ஒரு அட்மாஸ்பியரை பார்த்து, இந்த நான் போட்ட வந்து ஃபிஷ்ஷை பார்த்து எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, 22,000 பேர். அப்போ வெறும் 55,000 சில்லறையில 22,000 பேர் வெறும் ஃபிஷிங்காக தான் இந்த வீடியோ, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு ஃப்ரிட்ஜ் அப்படின்றதுக்குள்ள வந்திருக்கிறேன். ஸோ ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2,000 ரூபா. ஆனால் ஃப்ரிட்ஜில் பாருங்க, அதுல 1 கோடி போயிட்டு வந்துட்டு எனக்கு 4,000 தான் வந்துச்சு. ஆனால் ஃப்ரிட்ஜில் பாருங்க எனக்கு 2,000 ரூபா வந்துருக்குது பாருங்க. சூப்பர் இல்லை? இனிமேல் ஃப்ரிட்ஜை ட்ரை பண்ணும். ஓகே,
இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 3000 பேருக்கு மேல சப்ஸ்கிரைபர். அப்போ இதுல எடுத்துக்கோங்க ஒரு அதாவது 22,000 3000னா இப்படி ரவுண்டாவே பண்ணிக்கலாம். 4000 வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இது 3800. ஸோ இதுல ஒரு 4000 வச்சுக்கோங்களேன். மொத்தம் வந்துட்டு 22 26,000 பேர் வந்து எனக்கு இதுல வந்திருக்கிறாங்க. ஸோ பாத்துக்கோங்க நல்லா. இப்படிதான் வந்துட்டு இப்படிதான்டா மசிக்கப்படுறேன் அப்படின்ற மாதிரி வாட்டர் மில்லனுக்கு போட்டிருந்தேன். வாட்டர் மில்லனை போட்டதுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு இதை பார்த்துட்டு 2000 பேர்னு வச்சுக்கோங்க. 1900 2000 பேர் இங்க பாருங்க, இங்க இருக்கு பாருங்க 2000 பேர் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. இதுல கம்மி தான், கம்மியான அமௌண்ட் தான். அப்போ 28,000 என்னாச்சு பாருங்க, 28,000 பேர் இதுலயே எனக்கு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாட்டர் மிலன் தான். இப்போ தான் வாட்டர் மிலன் வருது. வாட்டர் மிலனுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ 28,000 அப்படின்றது 29,000 அப்படின்றது மேக்ஸில் கொஞ்சம் வீக்கு, தப்பாக இருந்தால் வந்து மன்னிச்சுக்கோங்க. ஸோ 6000 பேர். இந்த கத்திரிக்கோல், இந்த மீன் இதெல்லாம் பார்த்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. என்னன்னா மீனை பார்த்து எத்தனை பேர்? ஸோ இதில் 63 ரூபா தாங்க வந்துருக்குது, லட்சக்கணக்கில் வியூஸ் போய். நான் வெறும் 63 ரூபா. இப்படி தான் ஏறி இறங்கும். 849 பேர். அப்போ இதை கட் பண்ணிக்கிறேன் நான். பேக் போயிடு. ஓகே, இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ எனக்கு வந்து ஒரு 30,000 பேர் இதை வச்சா வந்திருக்காங்கன்னு நீங்க எடுத்துக்கோங்களேன். அப்போ 30,000 பேர் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி கண்டென்ட்டை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்தது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ இது ரிலேட்டட் கண்டென்ட்டையும் போட போறேன். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நான் ஒரு வீடியோ போட்டேன். என்னுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏசி வந்துட்டு ரிப்பேர் ஆயிடுச்சு. அதில் வந்து ஏஎம்சி அப்படின்றது ஒன்று போட்டிருந்தேன். உங்கள் வீட்டில் ஏசி இருக்குன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ போய் பாருங்க. கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்க. அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வந்துட்டு ஏசி வந்து வீட்டில் வந்து கட்டிட்டு போகிறதுல இருந்து சர்வீஸ் பண்ணி அந்த இடத்துல போய் நான் வீடியோ எடுக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே நான் போட்டிருப்பேன். நான் மறக்காமல் அந்த வீடியோ போய் வந்து பாருங்க. ஸோ அதில் வந்துட்டு அந்த மாதிரி வந்து வீடியோ போடுறேன் நான். இப்போ அந்த மாதிரி வந்துட்டு ஒன்று ஒன்றா கலந்து போடலாம், இந்த சேனலில் கொண்டு வரலாம் அப்படின்றது. ஏன்னா 30,000 பேர் அதில் சும்மா தானே இருக்கிறாங்க. இந்த கண்டென்ட், இந்த ஃபுட் ரிலேட்டடாக பண்ணவங்களே 22,000 பேர். இந்த ஃபுட்டை வச்சு பண்ணவங்களே, அதாவது வாட்டர் மிலன் இதெல்லாம் வச்சு பண்ணவங்களே வந்துட்டு 30,000 பேர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதெல்லாம் வச்சு பண்ணும்போது அப்போ நான் இவங்களையும் கொஞ்சம் பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ இந்த 30,000 பேர் எனக்கு வந்துட்டு சும்மாவே இருக்கிறாங்க. அந்த 30,000 பேரை நான் கரெக்டாக இது பண்ணணும். அப்போ நானும் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன ரிலேட்டடாக போடுறீங்களோ அந்த ரிலேட்டடாக சூஸ் பண்ணுங்க. அந்த ரிலேட்டட் கண்டென்ட் சூஸ் பண்ணுங்க. அதில் ஷார்ட் வீடியோ மேக் பண்ணுங்க. ஏன்னா ஷார்ட் வீடியோ டக்குன்னு வைரல் ஆயிடும் ஷார்ட் வீடியோலாம். அதனால அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணுங்க. கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பாக்குறீங்கன்னா அதுல தெரிஞ்ச விஷயத்த மட்டும் போஸ்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி பண்ணும்பொழுது வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து வியூஸ் அப்படின்றது போகும், சப்ஸ்கிரைபர் வந்து வருவாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா அவங்களே நீங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக தெரியணும். இல்லைன்னா என்னுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா எப்பயாவது ஒரு டைம் தான் 5000 6000 அப்படின்ற வியூஸ் போகும். ஸோ இந்த மாதிரி கூட்டிட்டு வர்றதுனால இது ஒரு சைடு எஃபெக்ட் அப்படின்றது இருக்குது. சீக்கிரமா சப்ஸ்கிரைபர் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு பண்ணலாம். ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் உள்ள எடுத்துட்டு வரலாம். ஏன்னா அப்போ வந்துட்டு பொலிச்சோ சம்திங் ஏதோ ஒரு பேர் வரும் அந்த ஃபிஷ்ஷுக்கு. ஸோ அந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் அந்த டைம்ல. ஆனால் நான் எதர்ச்சியாக தாங்க போட்டேன், பிளான் பண்ணிலாம் போடல. இந்த மாதிரி போடும்போது எதர்ச்சியா போட்டால் அது நமக்கு வந்துருச்சு, கிளிக் அடிச்சிருச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் அதுக்காக தான் இந்த சேனல் அப்படின்றத வச்சிருந்தேன். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறதெல்லாம் போடலாம் அப்படின்றதுக்காக தான். பட் அது வந்து வைரல் ஆகி போச்சு. நம்ம என்ன பண்றது? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மைனூட்டா நோட் பண்ணுங்க. வீட்டில் இருக்கிற விஷயங்களை போட்டுருங்க. ஆனா நீங்க உங்களுடைய மெயின் கண்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணும். அதனாலதான் என்னால வந்து ஒரு மாசத்துக்கு எனக்கு 8000 10,000 அப்படின்றது இந்த சேனல்ல என்னால எடுக்க முடியுது. ஸோ $100 என்னால் ரீச் பண்ண முடியுது. இதை தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் பண்ண முடியும். அப்போ இது சும்மா சைட்ல போயிட்டு இருந்தாலும் மெயின் கண்டென்ட்டை விட்டுறாதீங்க. அங்க இருந்து வர்றவங்க வந்து காரை பத்தி தெரியாமல இருப்பாங்க. ஏன்னா ஹோட்டல்ல போய் சாப்பிட்றவங்க முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சது கார் வச்சுட்டு இருப்பாங்க, பைக் வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா பைக் ரிலேட்டாகவும் போறேன், கார் ரிலேட்டாகவும். யார் வீட்டில் கார் இல்லை, பைக் இல்லை? சிலர் இல்லாம இருக்கலாம். பட் இப்போ ஜென்ரலா மெஜாரிட்டி எல்லாருமே கார், ஒரு செகண்ட் ஹேண்ட் காராவது வாங்கி வச்சிருக்காங்க. ஆமாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் எத்தனை பேர் நீங்க கார் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்க கமெண்டே பண்ண மாட்டேன்றீங்க. சரி, ஓகே, நான் வந்துட்டு ஒரு ஓட்டிங் கூட போடுறேன், இல்லை நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா கார் ரிலேட்டடான சேனல் வந்து அந்த வீடியோ கொடுத்துருக்கேன், மறக்காம அதை போய் பாருங்க. இப்போ நான் பண்ணது எப்படி இருக்கு, இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் நான் கண்டிப்பாக படிச்சு பார்ப்பேன். கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும். இது யாருக்காகனா சப்ஸ்கிரைபர் வந்து சீக்கிரமா வரணும், வாட்ச் அவர் சீக்கிரமா வரணும் அப்படின்றதுக்காக தான். ஆனால் உங்களுடைய மெயின் கண்டென்ட்டை விட்டுறாதீங்க. இது வந்துட்டு நியாயமான ஒரு முறை தான். இப்படிலாம் போடக்கூடாதுலாம் கிடையாது, யூடியூப்ல போடலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுடைய மெயின் கண்டென்ட்டை விட்டுறாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ முக்கியம் நம்பிக்கை அப்படின்ற மாதிரி தான். ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு.